Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல். ஸோ இந்த டாடா ஐபிஎலோட 9வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னா நான் இந்த ஆப் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல 10.5 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீகும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு. அது மட்டும் கிடையாது, 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல 25,000 ஃப்ரீ கிவ்வே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நீங்க ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி நீங்க எந்த அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பர்வா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் இதுல ரொம்பவே கம்மியா இருக்கு. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால சேவ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் லீக்கு ஐபிஎலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லீடர் போர்ட் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட், சீரிஸ் லீடர் போர்ட், இப்படி நிறைய வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுல டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிக்கிறது இல்லை. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 29 மார்ச் இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் திரு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட் இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஸோ இங்கே வந்து லைக் வந்து 180 அந்த ரன்ஸ் வரைக்குமே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இங்க அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நல்ல பவுன்சர்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு இனிஷியலா கொஞ்சம் லைக் ஸ்விங் இருக்கும். தென் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா அந்த அளவுக்கு டர்ன் பெருசா இருக்காதீங்க. ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இங்க இருக்கு. ட்ராக் வந்து பேட்டிங் ட்ராக்கா தான் வந்து இருக்க போது. 180 ரன்ஸ் வரைக்கும் இங்க ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கும். லைக் ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல இந்த வெண்ணுல 201ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருந்திருக்கு. 46 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல 29 விக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் இங்க அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தென் ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 201 ரன் அடிக்கிறாங்க. ஸோ மினிமம் 180 ரன்ங்கிறது சாலிடா இந்த வெனுல வந்து வரப்போகுது. பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய வெனுவா தான் இருக்க போகுது. ஹெட்வெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 5 முறை ஹெட்வெட்ல மோதி இருக்காங்க. அதுல குஜராத் டைட்டன்ஸ் தாங்க அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. 3 முறை அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. 2 முறை தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. 3 முறை வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் அகைடா இருக்காங்க. ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்லைட்லி அப்பர் ஹேண்டா இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஜாஸ் பட்லர் அந்த டீமோட விக்கெட் கீப்பர். தென் அடுத்ததா ரூதர்ஃபோர்டு வந்துருவாரு, இம்பாக்ட் பேரா அவரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. தென் அதுக்கு அடுத்ததா ஷாருக் கான், ராகுல் திரிவாட்டியா, முகமது அர்ஷத் கான், தென் ரஷீத் கான், சாய் கிஷோர் ரபாடா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இது வந்து குஜராத் டைட்டன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் ரியான் டிக்கில்டன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரியான் டிக்கில்டன் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ரோஹித் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா தான் வந்து பயன்படுத்துவாங்க. இட்ஸ் மீன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா அவர் டைரக்டா பிளேயிங் குரூப்ல வச்சிருப்பாங்க. செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா அவர் இம்பாக்ட் பிளேயர்ல வச்சிருப்பாங்க. செகண்டா பேட் பண்ணும்போது மட்டும் அவர் வருவார். ஸோ வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா ரிட்டர்ன் அவர் தான் வந்து கேப்டன் பண்ண போறாரு இந்த மேட்ச். ஸோ நமந்தீர், மிச்சல் சாண்டனர், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், சத்யநாராயணன், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வி புத்தூர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. வி புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு. ரோஹித் சர்மா அண்ட் வி புத்தூர் 2 பேர் தான் அந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா புத்தூர் வந்து டைரக்டா பிளேயிங் குரூப்ல இருப்பாரு. ஸோ ரோஹித் சர்மா பெஞ்சில் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரோஹித் சர்மா டைரக்டா பிளேயிங் குரூப்ல இருப்பாரு. இதுதான் அதுக்கான காம்பினேஷன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸை பார்த்துருவோம். மிச்சல் சாண்டனர், தீபக் சகர்,
ட்ரெண்ட் போல்ட் அண்ட் புட்டூர். இந்த 4 பேர் தான் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியான ஓவர்ஸை போல் பண்ணுவாங்க. இதுல மிச்சல் சாண்டனரை பொறுத்த வரைக்கும் அவரோட 4 ஓவர், தீபக் சகர் மினிமம் 3 ஓவர், மேக்ஸிமம் 4 ஓவர், மினிமம் 3 ஓவர் போல் பண்ணிடுவாரு. ட்ரெண்ட் போல்ட் அவரோட 4 ஓவர், சத்யநாராயணன் மேபி 1 ஓவர் வரைக்கும் போல் பண்ணதாங்க வாய்ப்பு இருக்கும். புத்தூர் அவுட் இருந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் வரைக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெருசா ஸ்பின்னருக்கு அசட்ஸ் இருக்காது. சென்னை வெனுல ஸ்பின்னர்ஸ்க்கு டாமினேஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் டர்ன் இருக்குங்கிறதுனால அதுக்கு அதிகப்படியான ஓவர்ஸ் கொடுத்தாங்க. விக்கெட்டும் அவர் எடுத்தார். பட் இந்த வேணுல ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா அசட்ஸ் இருக்காது. இருந்தாலும் 3 ஓவர் கொடுத்துப்பாங்க. மினிமம் 2 மேக்ஸிமம் 3ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல அவர் கொடுப்பாங்க. ஹர்திக் பாண்டியா இருந்து நம்ம மினிமம் 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பர்டிகுலர்லி டெத் ஓவர்ஸ்லயும் அவர் வந்து பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான காம்பினேஷனே இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அந்த 2 ஓவர்லயுமே மேக்சிமம் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணதாங்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தென் வில் ஜாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணி அசஸ் பண்ணுவாரு. ஸோ இதுதான் இந்த டீமுக்கான காம்பினேஷன். இதுல டாப் ஆர்டர்ல பொறுத்த வரைக்கும் ரியான் டிகில்டன் விக்கெட் கீப்பர். ஸோ விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் டாப் ஆர்டர்லேயே வராரு. அவருக்கு வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரிக்கல்டன், வில் ஜாக் அண்ட் ஹர்திக் பாண்டியா இந்த 3 பேரும் தான் டாப்ல இருக்க. டாப் 6ல வந்து 3 டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுல மினிமம் 2 ஓவர் வில் ஜாக்கும் ஹர்திக் பாண்டியா மினிமம் 2 ஓவர். தென் பேட்டிங்ல வந்தாலும் சம் கான்ட்ரிபியூட். அதுல வில் ஜாக்கு அதிகப்படியான கான்ட்ரிபியூட் இருக்குங்க. 1 டவுனே வர்றதுனால மினிமம் 25 டு மேக்ஸிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அதுக்கு மேல போகுமானா அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஒரு ஸ்பின்னர்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு. மிடில் ஓவர்ஸ்ல ரஷித் கான் அந்த நடந்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பிளேயரான லைக் சாய் கிஷோர் இப்படி 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து கண்டிப்பா இவருக்கு வந்து பேட்டில் இருக்கும். இன்சியலா ஒரு விக்கெட் ரிக்கல்டன் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேர்த்துல இருந்து ஏதாவது ஒரு விக்கெட் ஏதாவது விழுந்துருச்சுன்னா இவர் அந்த பவர் பிளே கிட்டத்தட்ட ஒரு 7 ஓவருக்குள்ள மினிமம் 20 மேக்ஸிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் கொண்டு வருவாரு. தென் 2 ஓவர் போல் பண்றதுனால ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்க பாசிபிலிட்டிஸ். தென் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ்ல 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புங்கிறதுனால ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவார். உடைய ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டா இருப்பாரானா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஒரு ஸ்பின்னர் வீக்கு குவாலிட்டியான ஸ்பின்னர் ரஷித் கான் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிறது இவருக்கு வந்து மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கும். ஸோ ரிக்கில்டனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ல இருந்து மினிமம் 20 மேக்ஸிமம் 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிரும். பவர் பிளேவை பயன்படுத்தி ஹார்ட் ஹிட்டிங் ஆடக்கூடியவர். முதல் 6 ஓவருக்கு பெருசா ஸ்பின்னர்ஸ் அவங்க யூஸ் பண்ண போறது இல்ல. முகமது சிராஜ் லைக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரபாடா லைக் பிரசித் கிருஷ்ணா இவங்களை வச்சுதான் மூவ் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்ப ரியான் டிகில்டன் அந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப சூப்பர்வா ஆடிடுவாரு. ஸ்பின்னர்ஸ்ட மட்டும்தான் அவருக்கு வீக்கா இருக்காரு. மேபி அந்த 6 ஓவருக்கு அப்புறம் தான் அவரோட விக்கெட்ஸ் போகும். லைக் மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. பவர் பிளேவை யூஸ் பண்ணி ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவரை கொண்டு வந்துடுறாரு. ரோஹித் சர்மா ஆப்பனன்ட்ல இவருக்கு த்ரெட் தரக்கூடிய பவுலர்ஸ்னு யாரும் இல்லை. அது அவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அவருக்கு என்ன ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைக் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட் அவர் பயங்கர வீக். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட் அவர் விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருக்காரு. செகண்ட் பேட்டிங்னா மஸ்டா ட்ரை பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போகிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு நம்ம ப்ரிவியூல சொல்லியிருந்தோம். கலீல் அகமது இருந்து அவருக்கு பேட்டில் இருக்கும். ஸோ இயர்லியாவே அவரோட விக்கெட்டை வந்து கலீல் அகமது எடுத்தார். இந்த மேட்ச் ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்னு யாரும் இல்லை. அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். பேட்டிங் ட்ராக் வேற. ஸோ கண்டிப்பா ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான மினிமம் 30 ரன்னை அவர் சாலிடா அடிச்சிருவாரு. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா யாருட்டு இருந்து ட்ரெண்ட் இருக்க போகுது அப்படின்னா லைக் ஸ்பின்னரான இந்த வெறும் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணது. ஆனா ஸ்பின்னர்ஸ்ட்டு அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ், தென் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், தென் லெக் பிரேக் ஸ்பின்னர், இந்த 3 பேர்த்திற்கு தான் அவர் நிறைய அவருக்கு பேட்டில்ஸ் இருக்கு. அந்த வகையில லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரான சாய் கிஷோர் இருக்காரு, லெக் பிரேக் ஸ்பின்னரான லைக் ரஷித் கான் இருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் மட்டும் இல்லை, அப்போ பவர் பிளேவை பயன்படுத்தி அவரால் மினிமம் 25 to 30 ரன் குயிக் ஃபயரா ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அவரும் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ரோஹித் சர்மா இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல். ஸோ இம்பாக்ட் பிளேயரா அவர் வெளியே போயிடுறதுனால இந்த கேட்ச் பிடிச்சி அது வரக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு வராம போயிடும். அதுதான் அவருக்கு கூடிய ஒரு மைனஸ். இப்போ டாப் 3 பேருமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடுறாங்க. அதுல 2 பேருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ், ரிக்கல்டன் அண்ட் வில் ஜாக் 2 பேருக்குமே டபுள் ஆப்ஷன். ஸோ ரோஹித் சர்மாவுக்கு த்ரெட் தரக்கூடிய பவுலர் யாரும் இல்லைங்கிறதுனால ஸோ அவர் இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருக்க போறாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. மிடில் ஆர்டர் இருக்கக்கூடிய 3 பேர். இந்த 3 பேர்ல ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் போல் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ அந்த டெத் ஓவர்ல, ஏன்னா தீபக் சகரா இருக்கட்டும் ட்ரெண்ட் போல்ட்டா இருக்கட்டும் பெருசா டெத் ஓவர்ஸ்ல அவளுக்கும் போல் பண்ண மாட்டாங்க. பவர் பிளேல நல்லா போல் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடியவங்க 2 பேருமே. இப்போ டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய பும்ரா அவங்களுக்கு இல்ல, இன்ஜுரினால இல்ல. ஸோ அப்ப வேற ஆப்ஷனே இல்ல. டெத் ஓவர்ல போல் பண்றதுக்கான ஆப்ஷன் ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் இருக்காரு. ஸோ அப்போ லைக் டெத் ஓவர்ஸ்ல ட்ரெண்ட் போல்ட்டும்
ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேரும் தான் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ். தென் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆன் லாங் ஆஃப்ல தான் இருக்கும் ஹர்திக் பாண்டியா. ஸோ 1 or 2 கேச்சஸும் பிடிப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க பாசிபிலிட்டிஸ். தென் பேட்டிங்ல வந்து அவர் தான் அந்த பினிஷர் ரோலுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருக்க போறாரு. அப்படிங்கிறப்போ ஸோ ஹர்திக் பாண்டியா இருந்து மினிமம் நம்ம ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. அப்படிங்கிறப்போ டாப் 3 பேர், தென் ஹர்திக் பாண்டியாவோட சேர்த்து 4 பேர். இந்த 4 பேரும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ்ல நீங்க கொண்டு போங்க. அது நல்ல காம்பினேஷனா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மல்டிபிள் டீம்ஸ் போடுறீங்கன்னா டாப் 3 பேர், தென் ஹர்திக் பாண்டியாவோட சேர்த்து 4 பேர், இப்படி ஒரு காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் ஃபர்ஸ்ட் டீம்ல ஒருத்தர், 2வது டீம்ல ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போங்க. ஒரு நல்ல காம்பினேஷன் உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துரும். இது எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா. இதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஐ திங்க் நீங்க ஹர்திக் பாண்டியாவை நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போய் டாப் ஆர்டர்ல 4 பேர் வரைக்கும் ட்ரை பண்ணி பாக்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா மிச்சல் சாண்டனருக்கு நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பேட்டிங்ல வந்து மினிமம் ஒரு 10 to 5 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு இருந்தால் அடிப்பாரு. தென் செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம் உள்ளவர் மிச்சல் சாண்டனர். ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது அவருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ட்ரெண்ட் போல்டும் தென் ஹர்திக் பாண்டியா இந்த 2 பேருமே மோர் இம்பார்ட்டன்ட். செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க ட்ரெண்ட் போல்ட்டுக்கு மஸ்ட் ட்ரை கொடுத்துக்கோங்க. தென் அவருக்கு அடுத்தபடியா நீங்க மிச்சல் ஸ்டாண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட், ரிக்கல்டன் அண்ட் வில் ஜாக் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட், ரோஹித் சர்மா கூட ஆல்சோ இந்த மேட்சுக்கு போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. தென் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. தென் மிச்சல் ஸ்டாண்டர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. மற்ற ஆப்ஷன்ஸ்ல வி புத்தூர் லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் வரைக்கும் எடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச் ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட் இல்லாத ஒரு வேணும். லைக் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. கண்டிப்பா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ். தீபக் சகரும் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் இருந்துச்சு. பட் மிடில் ஆர்டர்ஸ்ல லாஸ்ட் மேட்ச் ரொம்ப வீக்கா இருந்தாங்க, வீக்கா தெரிஞ்சது. இந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமா தெரியுறாங்க. மேபி தீபக் சகருக்கு பேட்டிங்கான வாய்ப்பு வந்து கிடைப்பது ஒரு கஷ்டம் தான். குஜராத் டைட்டன்ஸ்ல சூமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் இந்த 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஆஸ் யூஸ்வல் சுதர்சன் நல்ல டச்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, எல்லாம் ஓகே. பட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ், எல்லாருமே ரொம்ப சூப்பர் ஆடிடுறாரு. ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாமே கீழே பார்த்து தரையா ஆடிடுறாரு. எல்லாமே தெளிவா லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச் அவருக்கு கண்டிப்பா ஒரு இன்சியலாவே ஒரு ட்ரெண்ட் வந்து இருக்குங்க. யாருன்னா ட்ரெண்ட் போல்ட். இந்த ட்ரெண்ட் போல்டோட இன்சியல் ஸ்விங் கண்டிப்பா முதல் ஓவர் 3வது ஓவர் 2மே அது வந்து ரொம்ப ட்ரெண்ட் தரக்கூடிய ஒரு பவுலிங்க. ஸோ அந்த ஓவர்ல பயங்கர ஸ்விங்கோட பவுல் இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்சனுக்கு மிகப்பெரிய ஒரு பேட்டில் ட்ரெண்ட் போல்ட் இருந்து இருக்கு. யூஸ்வலாவே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப சூப்பர் ஆடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு டாக்ட் இருந்தாலுமே சாய் சுதர்சனுக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸ் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட இருக்குங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட கொஞ்சம் நிறைய முறை கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ கவுண்டில எல்லாம் கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் ட்ரெண்ட் போல்ட் கிட்ட இருந்து அவருக்கு சின்ன ஒரு ட்ரெண்ட் வந்து இன்சியலாவே வந்து இருக்க போகுது. இந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா சூமன் கில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த வெனுல பயங்கர ஆவரேஜ் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட 35 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. ஒரு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்றப்போ ஏர்லியரா விக்கெட்டை விட்டாரு. அது இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்கோரா கூட கன்வெர்ட் ஆயிருக்கும். நார்மல் மேட்சஸா இருந்துச்சுன்னா ஒரு அந்த ஸ்கோரே ஒரு 180 ரன் தான் இருந்ததுன்னா அவர் நின்று கடைசி வரைக்கும் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருப்பாரு சூமன் கில்லை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40ல இருந்து ஒரு 70 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கு சான்சஸ் இருக்கு. இந்த வெனு அவருக்கு ரொம்ப பரிச்சயமான வெனு, ரொம்பவே சூப்பர் ஆடுவார். இந்த வெனுல சூமன் கில் மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துடுறாருங்க. சாய் சுதர்சனா நான் பர்சனலி அவருக்கு வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நான் கொண்டு போறேன். அவருக்கு அந்த இனிஷியல் ட்ரெண்ட் லைக் ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறதுனால ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் மீன்ஸ் ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 5 டீம்ல மிஸ் பண்ணுங்க, 5 டீம்ல ட்ரை பண்ணுங்க. அவருக்கு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒரு சின்ன ட்ரெண்ட் வந்து இருக்கு. ஜாஸ் பட்லர் எப்படி வந்து லைக் நம்ம டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு ப்ளூ கலர் சட்டை பார்த்தாவே அடிப்பாரோ அதே மாதிரி தாங்க நம்ம ஜாஸ் பட்லரும் மும்பை இந்தியன்ஸ் கூடனாவே அவர் அடிச்சுக்கிட்டே இருப்பார், எல்லா மேட்சுமே அடிப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர்,
பர்டிகுலர்லி மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் விளையாடுறாருன்னா அதுல 8 மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவர் 50+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஃபேண்டசி டீம்லயே வந்திருக்காரு. இப்போ அவர் இந்த மேட்ச் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, விக்கெட் கீப்பருக்கு ஒரு அட்வான்டேஜ். விக்கெட் கீப்பர்ல இருந்து 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா அவருக்கு கிடைச்சிடும். தென் பேட்டிங்ல வந்து ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி, நல்ல ஃபார்ம், ஹெட் டு ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவர் இந்த மேட்ச்ல மினிமம் ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. தென் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஆன விக்கெட் கீப்பர்லாம் அவருக்கு ஃபேண்டசி டீம்ல வந்து கொண்டு வந்துடும். ஷாருக் கானுக்கு முன்னாடியே ரூதர்ஃபோர்ட். ஸோ ரூதர்ஃபோர்ட் லாஸ்ட் மேட்ச் எல்லாருமே இவரை வந்து இவரால தான் மேட்ச் தோத்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்களை அவர் மேல வச்சாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வெறும் 22 பாலுக்கு 23 பால் 25 பால் சம்திங் நினைக்கிறேன், சரியான கவுண்ட் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 170 ஸ்ட்ரைக் ரேட் நினைக்கிறேன், 170 180 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. இருந்தாலும் அவரால் தான் தோத்துச்சுங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்துருச்சு. கடைசியா அது மாதிரி மாறிடுச்சு. இன்னைக்கு மைண்ட் செட் எப்படி மாறிடுச்சு. முன்னெல்லாம் ஒரு 160 ரன் இருந்தாவே ஒரு சூப்பரான ஸ்கோர், அழகா டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்ப அப்படி இல்லை. 250 ரன்னா கூட நியர்பை போறாங்க. ஸோ அதனால அப்படி ஒரு மைண்ட் மாறிடுச்சு. ரூதர்ஃபோர்டு இருக்கக்கூடிய மைனஸ் இம்பாக்ட் பிளேயரா வராரு. இம்பாக்ட் பிளேயரா வந்து ஃபீல்டிங் மூலியமா கேட்ச் பிடிக்கலாம் சான்சஸ் இல்ல, அந்த வாய்ப்பு இல்லாம போயிடும், ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இல்லாம போயிடும். பேட்டிங்ல அவர் வந்து குயிக் ஃபயரா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஆனா இவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்ட வீக், குறிப்பா ஆஃப் பிரேக் பவுலர்கிட்ட அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. இவர் பேட்டிங்க்கு வந்த உடனே அழகா வில் ஜாக்கை கொண்டாந்து இவருக்கு அகேன்ஸ்டா பவுல் பண்ண வச்சிருவாங்க. அவரும் வந்து அழகா விக்கெட் எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. மினிமம் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கதாங்க வாய்ப்பு. இந்த மேட்ச் நம்ம தமிழ்நாட்டு பிளேயரான ஷாருக் கான் அவர்கிட்ட இருந்து ஒரு கணிசமான ரன் வந்து ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவர் கொண்டு வந்துருவாரு. இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சிருவாருங்க. மினிமம் ஒரு கேட்ச், மேக்ஸிமம் 2 கேட்ச்னா 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா வந்துடும். தென் பேட்டிங்ல இவர் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா அவர் வந்து ஆடுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 25 ரன் அடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. ஸோ ஷாருக் கான் இந்த மேட்ச் உங்க டீமோட ஒரு டிஃபரன்சியல் பிக்கா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராகுல் டிவாட்டியாவை கடைசி 2 ஓவர் 3 ஓவருக்கு தான் அனுப்புவாங்க. அவர் வந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு, குயிக் ஃபயரா ஆடுவாரு. ஸோ அதுதான் அவருக்கான ஒரு ஆப்ஷன். முகமது அர்ஷத் கான் லைக் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. பவுலிங் ஆப்ஷன்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் வந்திருக்காங்க. மேபி ஒரு ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம், அவ்வளவுதான் அதுக்கான ஒரு ஆப்ஷன். ரஷித் கான், சாய் கிஷோர், ரபாதா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணான், இப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கானுக்கு பேட்டிங்லயும் அட்வான்டேஜ் இருக்கு. வந்தாருன்னா ஒரு 15 ரன் வரைக்கும் குயிக் ஃபயரா ஆடுவாரு. 4 ஓவருமே பவுல் பண்ண போறாரு. அவர் ஓவர்ல இருந்து கண்டிப்பா வில் ஜாக் இருக்காரு, ரிக்கில்டன், இவங்க 2 பேர்த்துக்கிட்டயுமே ஒரு பெரிய பேட்டில் வந்து அவருக்கு இவர் மூலியமா அவங்க 2 பேத்துக்கு இருக்கும். ஒரு விக்கெட் வரைக்கும் கண்டிப்பா எடுத்துருவாரு. ஸோ ஒரு விக்கெட். தென் பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட், தென் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணுவாரு. தென் ஃபீல்டிங் பொசிஷன் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை ஃபுல்லா அவர் கவர் பண்ணிடுவாருங்க. ஸோ அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம் உள்ளவர். ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஷாய் கிஷோர் லாஸ்ட் மேட்ச் தெளிவா சொல்லியிருந்தோம், மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. அந்த அன்எக்ஸ்பெக்டடான 2வது விக்கெட் தான் ஃபேண்டசி டீம்ல வந்துருவார் அப்படின்ட்டு திரும்பவும் அதே கான்செப்ட் தான். ஆனா இந்த மேட்ச் எந்த மாதிரி இருக்க போகுது, மிடில் ஆர்டர்ஸ்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். டாப் ஆர்டர்ல 2 ஃபாரின் பிளேயர்ஸ். தென் அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரமந்த், அவங்க 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே ஸ்பின்னர்ஸ், ரொம்ப சூப்பரா ஆடக்கூடியவங்க. ஐ திங்க் சாய் கிஷோர் வந்து இந்த மேட்ச் ஒரு விக்கெட் தான் கிடைப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ரசிஸ்வர் ரபாடா அண்ட் முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா சூப்பரான ஃபாஸ்ட் பவுலிங் ட்ரியோ மாதிரி தெரியுறாங்க. ஆனா பயங்கர எக்ஸ்பென்சிவான ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் சிராஜ் ஒரு குவாலிட்டியான பவுலருங்க. ரொம்ப லைன் அண்ட் லென்த்ல மிஸ் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஃபிளாட் ட்ராக்கா வேற கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் பவுலர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட் இல்லைங்க. சிராஜ் கிட்ட இருந்து ஒரு விக்கெட், பிரசித் கிருஷ்ணா கிட்ட இருந்து ஒரு விக்கெட். மேபி ரபாடா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே ரபாடா 2 விக்கெட் வருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை விட செகண்டா பவுல் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வெளி எப்பவுமே இன்க்ரீஸா இருக்கும். ரபாடா பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. பிரசித் கிருஷ்ணாவும் கசிசோர் ரபாடா இந்த 2 பேரும் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான ஒரு காம்பினேஷன் தான் இருப்பாங்க. இந்த டீமுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க பிரசித் கிருஷ்ணா, ரபாடா இவங்க 2 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்டா பவுல் பண்ண போறாரு அப்படின்னா நீங்க முகமது சிராஜுக்கு மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, பிரசித் கிருஷ்ணாவை மிஸ் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தாங்க உங்களுக்கு வந்து இருக்க போகுது. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஆஸ் யூஸ்வல் தான். இந்த வெனுவோட கிங் சோமன் கில் கிட்டத்தட்ட 70 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுக்கலாம். ஜாஸ் பட்லர் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப சூப்பரா ஆடக்கூடியவர், அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுக்கலாம். ரஷித் கான் பேட் அண்ட் பால் 2லுமே கான்ட்ரிபியூட்ல கொஞ்சம் இருப்பாரு. ஸோ ஒரு ஒரு விக்கெட் மினிமம்
அந்த அன்எக்ஸ்பெக்டடா 2வது விக்கெட், தென் பேட்டிங்ல வந்து அடிக்கக்கூடிய ரன்ஸ், தென் அந்த ஸ்கொயர் பவுன்ஸ்ல இருந்து மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சு அவர் ஃபேண்டசி டீமோட கேப்டனா வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க டாப் 3 பேர்ல யாருக்கு வேணாலும் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் தான் நீங்க மாத்தி மாத்தி கொடுக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. குறிப்பா ரியான் ரிக்கில்டன் முதல் 6 ஓவர்ல அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ரன்ஸ் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு, விக்கெட் கீப்பருக்கு ஒரு அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. ஸோ அவருக்கு கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன்ஸா ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இந்த காம்பினேஷனோட போனாங்கன்னா அவர் தான் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அவருக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா கொடுத்து பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.